நீலக்கடலின் ஆழத்தில் இன்னும் ஒரு மர்மம் உறங்கிக் கிடக்கிறது. அது ஒரு புராணம் மட்டுமல்ல, வரலாற்றின் சாட்சியம் கூட. இதுதான் துவாரகை, கிருஷ்ணரால் கட்டப்பட்டதாக நம்பப்படும் பொற்கால நகரம். விஷ்ணுவின் 8வது அவதாரமான கிருஷ்ணர் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் பொன்னாலான துவாரகை நகரத்தை கட்டியதாக புராணங்கள் கூறுகின்றன. துவாரகை இந்தியாவின் 7 புனித நகரங்களில் ஒன்றாகும். இந்த அழகான நகரம் கடலிலிருந்து மீட்கப்பட்ட நிலத்தில் விஸ்வகர்மா எனும் தெய்வீக சித்திரக்கலைஞரால் கிருஷ்ணரின் வேண்டுகோளின் பேரில் சமுத்திரதேவன் அருளிய நிலத்தில் கட்டப்பட்டது என நம்பப்படுகிறது. பழமையான இந்து சாஸ்திரங்களான பகவத்கீதை, மகாபாரதம், ஸ்கந்த புராணம், விஷ்ணு புராணம், ஹரிவம்சம் ஆகியவற்றில் துவாரகை நகரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் அமைப்பு, இடம் மற்றும் கடலில் மூழ்கியமை காரணமாக அது ஒரு காலத்தில் புராணக் கதையாகவே கருதப்பட்டது. ஆனால் தொல்லியல் ஆராய்ச்சிகள் வளர்ந்தபின் அந்த மர்மங்கள் மெல்ல உண்மையை வெளிப்படுத்தின. இதன் மூலம் துவாரகையின் இருப்பு வரலாற்று உண்மையாக உறுதிப்படுத்தப்பட்டது. தொல்லியல் துறை சேகரித்த ஆதாரங்கள் ஆகியவற்றை இணைத்து துவாரகை என்ற புராண நகரம் உண்மையில் இருந்ததை விளக்குகிறது. மனித வரலாற்றில் பல நகரங்கள் கடவுளின் கைவண்ணமாக கூறப்படுகின்றன. அவற்றில் மெக்சிகோவின் டியோத்திகுவாகன் நகரம் ஒன்று. மற்றொன்று துவாரகை. சில நகரங்கள் கடலில் மூழ்கியதாக நம்பப்படுகிறது, அதுபோல துவாரகையும். எனவே துவாரகை புராணம், கலாச்சாரம், தொல்லியல் மற்றும் நவீன அறிவியல் ஆகிய அனைத்திலும் முக்கியமான இடம் பெற்றுள்ளது. இப்போது குஜராத்தின் தேவபூமி துவாரகா மாவட்டத்தில் அமைந்துள்ள துவாரகை குஜராத்தின் முதல் தலைநகராகவும் இருந்தது என்று நம்பப்படுகிறது. துவாரகா என்ற பெயர் சமஸ்கிருதத்தில் துவாரம், அதாவது கதவு என்பதிலிருந்து வந்தது. தெய்வத்திற்கான கதவுகள் நிறைந்த நகரம் என பொருள். துவாரகை சப்தபுரி எனப்படும் 7 புனித நகரங்களில் ஒன்றும், சார்தாம் எனப்படும் 4 தெய்வீக யாத்திரை தலங்களில் ஒன்றுமாகும். புராணங்களின்படி கிருஷ்ணர் கடலில் இருந்து நிலம் மீட்டுக்கொண்டு அதில் துவாரகையை நிறுவினார். இந்நகரம் 7 முறை கட்டப்பட்டதாகவும் அதில் 6 முறை கடலில் மூழ்கியதாகவும் கூறப்படுகிறது. மதுராவில் பிறந்த கிருஷ்ணர் சிறுவயது காலத்தை கோகுலம் மற்றும் விருந்தாவனத்தில் கழித்தார். பின்னர் மதுராவில் திரும்பி தனது மாமனான கம்சனை வதம் செய்தார். இதனால் கம்சனின் மாமனாரான மகத நாட்டின் மன்னன் ஜராசந்தன் கோபமடைந்து மதுராவை மீண்டும் மீண்டும் தாக்கினான். பல போர்களால் மதுரா பலவீனமடைந்ததால் கிருஷ்ணர் தனது யாதவ குலத்தை பாதுகாக்க இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் உள்ள ஒரு தீவில் புதிய நகரம் அமைக்க முடிவு செய்தார். இதுவே துவாரகை உருவான தொடக்கம். கிருஷ்ணர் சமுத்திரதேவனிடம் 12 யோஜனங்கள், சுமார் 773 சதுர கிலோமீட்டர் நிலம் கேட்டார்.